நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். நாடு முழுவதும் இன்று மகா சிவராத்திரி அனைவராலும் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. கோவில்களில் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் நியூஸ் 7 தமிழ் சிறப்பு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்துள்ளது. இந்த தொகுப்பில் இந்த தொகுதியில் நம்முடன் மகா சிவராத்திரி குறித்தும் சிவபெருமானின் திருவிளையாடல்கள் குறித்தும் பேசுவதற்கு ஜோதி ஹரிகிருஷ்ணன் வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கங்க. மகா சிவராத்திரி எந்த மாதிரியான சிறப்புகள் இந்த மகா சிவராத்திரிக்குள் இருக்கு? அதாவது 8 விதமான விரதங்களை ஸ்கந்த புராணம் சொல்கிறது. அந்த 8 வித விரதங்களிலே சிறந்தது இந்த மாசி மாதத்தில் வருகின்ற சிவராத்திரி. இந்த சிவராத்திரி எப்படி தோன்றியது அப்படின்னு பார்த்தோம்னா, பிரளயம் வந்து உலகம் அழிந்தது அப்படின்னு ஒரு வழக்கம் இருக்குது. அதாவது எல்லா மதத்திலும் பிரளயம் வந்து உலகம் அழிகிறது என்று விவிலியத்திலும் சொல்லப்படுகிறது, குரானிலும் சொல்லப்படுகிறது. அதே போல் நெருப்பினாலும் அழிந்தது என்று. ஒரு தடவை பிரளயம், மகா பிரளயம் வந்து இப்பொழுது வருகின்ற ஆழிப்பேரலை என்று சொல்கிறோம் அல்லவா, அதுபோல ஒரு பெரிய பிரளயம் வந்து இந்த உலகத்தில் இருக்கின்ற உயிர்களெல்லாம் இறந்துபட்ட நிலையில் இனி உலகம் தோன்ற வேண்டும், உயிர்களெல்லாம் தழைக்க வேண்டும் என்று பார்வதி தேவியார் என்ன செய்கிறார் என்றால் இறைவனை பூஜிக்கின்றார். அந்த உயிர்களுடைய அணுக்களை எல்லாம் ஒரு குடத்தில் இட்டு அதை ஒரு தண்ணீரிலே மிதக்க விடுகிறார். அந்த பிரளயத்திலே அந்த 4 காலமும் 4 ஜாமமும் அவர் பூஜை செய்திருக்கிறார். அந்த நிலைதான் மகா சிவராத்திரியாக கொண்டாடுகிறோம். இது ஒரு கதை. அடுத்ததாக சொல்லப்படுவது என்ன என்றால், அர்ஜுனன் கௌரவர்களை வெல்வதற்காக பாசுபதாசுரம் இறைவனிடம் பெற்ற நாள் இந்த மகா சிவராத்திரி. மற்றும் ஒன்று என்னவென்றால், இறைவனிடம் தன்னுடைய பாகத்தை, இடபாகத்தை பார்வதி தேவி வேண்டி பெற்ற நாளும் இந்த சிவராத்திரி. அடுத்ததாக நாம் சொல்ல வேண்டும் என்றால், 63 நாயன்மார்களிலே சிறந்தவராக இருக்கின்ற கண்ணப்ப நாயனார், கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டிலையால் என்று சொல்வது போல, கண்ணப்பனுக்கு ஈடு இணையாக யாருமே சொல்ல முடியாத அளவுக்கு அன்பு கொண்டவனாக கண்ணப்பன் இருக்கின்றான். அப்படிப்பட்ட கண்ணப்பன் தன்னுடைய கண்ணை இடந்து இறைவனுக்கு அளித்த நாள்தான் இந்த சிவராத்திரி. அப்படி 8 விதமான விரதங்கள், 8 விதமான சிவராத்திரிகளிலே சிறந்ததாக இந்த மாசி மாதத்தில் வருகின்ற சிவராத்திரி. மிக முக்கியமாக அடுத்ததாக சொல்லப்படுகிறது சிவராத்திரியினுடைய பெருமை என்னவென்றால், எப்படி அது தோன்றியது என்று இன்றும் கூட சொல்லப்படுகிறது என்றால், அசுரர்கள் ஒரு பக்கமும் தேவர்கள் ஒரு பக்கமும் மந்தர மலையை மத்தாக்கி, மந்தர மலை என்பதை ஒரு மத்தாக்குகிறார்கள். வாசிகை என்று சொல்லப்படுகின்ற பாம்பை, வாசிகை என்பது ஒரு நாகங்களுடைய அரசனாக இருக்கின்ற ஆண் பாம்பு. அந்த பாம்பை என்ன செய்கிறார்கள், இந்த மலையை கடைந்து, மலையை வைத்து பார்க்கடலை கடைய வேண்டும். பார்க்கடலை கடைந்தால்தான் அவர்களுக்கு அமிர்தம் கிடைக்கும். அதனால் என்ன செய்கிறார்கள் என்றால், திருப்பார்கடலை கடைய வேண்டும் என்பதற்காக ஒரு மலையை, மந்தர மலையை மத்தாக்கு அதிலே இருத்துகிறார்கள். பார்க்கடலில் கயிறு வேண்டும். அந்த கயிறாக வாசிகி என்ற பாம்பை கயிறாக போடுகிறார்கள். அந்த மந்தர மலையை ஒரு சுற்றிவிட்டு தலைப்பக்கமாக அசுரர்களும் வால் பக்கமாக தேவர்களும், மிக பாதுகாப்பாக தேவர்கள் வால் பக்கத்தில் விஷம் இருக்காது என்பதனால் வால் பக்கமாக தேவர்களும் தலைப்பக்கமாக அசுரர்களுமாக இந்த திருப்பார்கடலை கடைகிறார்கள். இப்படி கடையும் பொழுது இந்த 2 பக்கமும் 2 தரத்தார் இழுப்பட அந்த பாம்புக்கு தன்னுடைய வலியும் வேதனையும் அதிகமாகி விடுகிறது. இப்படி வலியும் வேதனையும் அதிகமான அந்த பாம்பு என்ன செய்கிறது என்றால், தன்னுடைய விஷத்தை அது கக்கி விடுகிறது. அப்படி அந்த விஷத்தை கக்கின உடனே அது பார்க்கடலில் ஒரு துளி விஷம்
கலந்தால் கூட அந்த பார்க்கடலில் அமிர்தம் கிடைக்காது. அதனால் சிவபெருமான் என்ன செய்கின்றார் என்றால், அந்த விஷத்தை, ஆழகால விஷத்தை பார்க்கடலில் விழுவதற்கு முன்பே அதை எடுத்து தான் உண்டு விடுகிறார். இறைவன் உண்டாலும் அது விஷம்தான். அதனால் இந்த விஷம் எங்கே நெஞ்சுக்கு இறங்கி விடுமோ என்று பயந்த பார்வதி அவருடைய கண்டத்திலே, கழுத்திலே கையை வைத்து தடுக்கிறார். அப்படி தடுக்கும் பொழுதுதான், தடுத்த உடனே கூட அந்த இறைவனுக்கு ஒரு மயக்கம் வந்து விடுகிறது. விஷம் நெஞ்சுக்கு வராமல் தடுக்கப்படுகிறது. ஆனாலும் கூட, தடுத்தால் கூட, தலைக்கு ஏறாமல் தடுக்கப்பட்டாலும் கூட அந்த விஷத்தினால் அவருக்கு ஒரு மயக்கம் வந்து விடுகிறது. இன்றும் கூட நீங்கள் சுருட்டப்பள்ளி சென்றீர்களானால் அற்புதமான சிவன் கோயில், அந்த சுருட்டப்பள்ளியில் தான் இந்த திருப்பார்கடலை கடைந்த போது சிவ அமுதத்தை கடைவதற்காக, பெறுவதற்காக ஆழகால விஷத்தை உண்டார் அல்லவா, அந்த காட்சியை நாம் பார்க்கலாம். அப்படி ஒரு கம்பீரம். பார்வதி தாயார் மடியிலே சிவபெருமான் மயங்கி கிடப்பார். பள்ளி கொண்ட பெருமாளை நாம் பார்த்திருக்கிறோம். ஸ்ரீரங்கத்திலும் ஸ்ரீரங்கப்பட்டினத்திலும் பார்த்திருக்கிறோம், திருவனந்தபுரத்திலும் பார்த்திருக்கிறோம். ஆனால் பள்ளி கொண்ட ஈஸ்வரர் இந்த உலகத்திலேயே அவர் ஒருவர் தான் சுருட்டப்பள்ளியில். இந்த திருப்பார்கடலை கடைந்த போது ஏற்பட்ட அந்த விஷத்தை உண்ட மயக்கத்தினால் அவர் பார்வதியின் மடியிலே கிடப்பார். உலகத்தையே படைத்தவனை தன்னுடைய மடியிலே கிடத்தி கொண்டு அந்த நாள்தான் அவர் அதற்கப்புறம் அந்த மயக்கத்திலிருந்து தெளிந்து எழுகிறார். அந்த நிலையில்தான் இந்த பிரதோஷ நேரமும் இந்த மகா சிவராத்திரியும் உண்டானது. அந்த நேரத்தில் தானே அவருக்கு திருநீலகண்டர் அப்படிங்கிற பெயர் வந்தது. ஏன்னா அந்த விஷத்தினுடைய நிறம் வந்து கருமை நீளம். அதனால் அவரை அந்த இடத்துல வந்து பிடிச்சதுனால அந்த அவருடைய தொண்டை சிவந்த நிறம். சிவபெருமான் கொன்றை நிறத்தவன், பொன் போன்ற நிறத்தவன், பொன்னார் மேனியனே என்று சொல்கிறார்கள். பொன்னார் மேனியனை புலித்தோலை அரைக்கசைத்து என்று சொல்லும் பொழுது அந்த பொன் போன்ற அந்த மேனியில் இந்த விஷம் சென்று நீளமாக, கருநீளமாக படர்ந்து விடுகிறது. அதிலிருந்து தான் அவன் நீலகண்ட ஈஸ்வரர், நஞ்சுண்டேஸ்வரர் என்ற பெயரை எல்லாம் பெறுகின்றார். நிச்சயமா இந்த நேரத்தில் நெல்லையிலிருந்து நம்முடைய காட்சிகள், மதுரையிலிருந்து நமக்கு காட்சிகள் வந்து கொண்டிருக்கின்றது. மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிறப்பான வழிபாடுகள் நடைபெற்று இருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளை வந்து பார்க்க முடிகின்றது. தொடர்ச்சியாக நெல்லையிலிருந்து நமக்கு காட்சிகள் வருகின்றன. நெல்லையில் எப்படி மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகின்றது, வழிபாடு முறைகள் அங்கு எப்படி இருக்கின்றன, அங்கு மேலதாளங்கள் முழங்க அந்த மகா சிவராத்திரி கொண்டாடப்பட்டு இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகின்றது. மதுரையில் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். மதுரையில் சிவலிங்கத்திற்கு பாலாபிஷேகம் நடைபெற்று கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது. மகா சிவராத்திரி கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்தில் சிவராத்திரி, மகா சிவராத்திரி எந்த மாதிரியான விரதங்கள் இந்த நேரத்தில் வந்து கடைபிடிப்பது? அதாவது சிவராத்திரி விரதம் எப்படி இருப்பது என்றால், காலையில் குளித்து முடித்து அனுஷ்டானங்களை எல்லாம் செய்துவிட்டு
இறைவனுடைய நாமத்தை மட்டுமே சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டும் பகல் பொழுது முழுக்க. முடிந்தவர்கள் ஒரு வேளை உணவு உண்ணலாம். அதாவது ஒரு வேளை உணவு கூட முடிந்தவர்கள், அதாவது முடிந்தவர்கள் என்றால் விரதம் இருக்க முடியாதவர்கள் உண்ணலாம், முடிந்தவர்கள் விரதமாக இருக்கலாம். அப்பொழுது கூட வயதானவர்கள், முதியவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் இவர்கள் ஒரு பாலையோ அல்லது ஏதாவது ஒரு இளநீர் போன்றவற்றை அருந்தலாம். இப்படி இந்த விரதம் இருப்பதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறைவனுடைய சிவகணத்தில் நாம் ஒருவராகும். இந்த சிவராத்திரியில் நாம் விரதம் இருந்தால் இறைவனுடைய சிவகணங்களுள் எத்தனையோ இருக்கின்றன, ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான சிவகணங்களுள் நாம் ஒன்றாக மாறுவோம். அடுத்ததாக அடுத்த பிறவி என்பதே நமக்கு கிடைக்காது. இந்த சிவராத்திரி விரதம் இருப்பவர்களுக்கு அடுத்த பிறவி என்பதே கிடையாது. இன்னும் வேண்டுமானால் இந்த உலகத்திற்கு, இந்த வாழ்க்கைக்கு நமக்கு தேவையான பொருள் இறைவனுடைய அருளால் கிடைக்கும். இறைவன் வேண்டத்தக்கது அறிவோன் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ என்று சொல்கிறார்கள். அப்போ வேண்டத்தக்கதை இறைவன், நாம் என்ன கேட்போம் என்பதை இறைவன் தெரிந்து கொண்டிருக்கிறான், அதை அவன் நமக்கு தருகின்றான். அப்படி இந்த உலக வாழ்க்கைக்கு வேண்டிய பொருளை தருகின்றான், அடுத்த பரலோக வாழ்க்கைக்கு வேண்டிய அருளையும் தருகின்றான். பொருள் கிடைக்கிறது, அருள் கிடைக்கிறது, சிவகணத்தில் ஒருவராக நாம் மாறுவோம், அடுத்த பிறவி என்பதே இருக்காது. அப்படிப்பட்ட இந்த சிவ ராத்திரி விரதத்தை நாம் இருக்கும் பொழுது பகல் முழுவதும் உண்ணாமல் நோன்பு இருந்துவிட்டு இரவு நேரத்தில் வேண்டுமானால் பால் அல்லது பழம் இவற்றை உண்ணலாம். அடுத்த நாளும் அந்த இரவு முழுக்க கண்பிடிக்க வேண்டும். இரவு சில பேர் ஒரு ஜாமம் முழித்திருப்பார்கள், இரண்டாம் ஜாமம் உறங்கி விடுவார்கள். அப்படியெல்லாம் இல்லாமல் பார்வதி தேவி எப்படி இந்த பிரளயம் முடிந்த பிறகு உயிர்கள் தோன்ற வேண்டும் என்பதற்காக 4 ஜாமமும் பூஜையில் இருந்தாலோ அல்லது இறைவனுடைய நாமத்தையே அவள் நினைத்து கொண்டிருந்தாலோ, அதுபோல நாமும் சிவாய நம சிவாய நம என்று சொல்லிக்கொண்டு, சிவசிவ என்று சொல்லிக்கொண்டு நாம் அந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். பொழுது விடிந்த பிறகு உறங்காமல் அந்த பகல் பொழுதில் கூட மதியான நேரம் வரை நாம் விரதம் இருக்க வேண்டும். அந்த அடுத்த நாள் தூங்காமல் சிவநாமத்தை, சிவபாராயணம் அல்லது சிவனை பற்றிய திருவிளையாடல்கள், சிவனை பற்றிய கதைகளை நாம் படிக்கலாம் அல்லது பிறர் சொல்ல கேட்கலாம். இப்படி நாம் செய்து கொண்டு அடுத்த நாள் மத்தியானம் உணவு அருந்த வேண்டும். அந்த உணவும் இறைவனுக்கு படைக்கப்பட்ட தூய உணவாக, தூய மனத்தோடு சிவசிந்தையோடு படைக்கப்பட்ட உணவாக இருத்தல் வேண்டும். இப்பொழுது நாம் மதுரை காட்சியை பார்த்தோம். மதுரையிலே இறைவன் 64 விதமான திருவிளையாடல்களை செய்திருக்கிறார். எப்படி 64 திருவிளையாடல்களை மதுரையில் மட்டும் அவர் செய்தார் என்றால், மற்ற கோயில்களில் எல்லாம் இறைவன் இருக்கின்றார். எல்லா இடங்களிலும், எல்லா இடத்திலும், அனைவரது உள்ளத்திலும், கோயிலிலும் இறைவன் இருக்கின்றார்.